இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் இருக்கிற செகண்ட் யூனிட்டுக்கான புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் வாங்க பார்க்கலாம். சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரஸின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி லாலா லஜபதி ராய். நெக்ஸ்ட் கொஷின், பின்வரும் கூற்றுகளை காண்க. 1905 மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகும். கரெக்ட். 1905 நடைபெற்ற கல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார். அதுவும் கரெக்ட். 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்த முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது. இது எல்லாமே வந்து கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் வந்து கொஷின் பார்க்கலாம். பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட், இந்திய பத்திரிகை சட்டம் 1910ங்கிறது வந்து என்னன்னா தேசிய அளவிலான செயல்பாடுகளை நசுக்கியது. விடிவெள்ளி கழகம்ங்கிறது கல்விக்கான தேசிய கழகம். சுயராஜ்யம்ங்கிறது வந்து என்னன்னா சுய ஆட்சி. சுதேசி அப்படிங்கிறது என்னன்னா சார்ந்திருக்கும் நிலைக்கு எதிரான புரட்சி. 3412. ஓகேவா, இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 3412 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது? பக்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம், அது வந்து கரெக்டு. சி சுப்பிரமணியம் விடிவெள்ளி கழகம் தப்பு. மிண்டோ மார்லி பல்கலைக்கழக சட்டம் 1904, அதுவும் தப்பு. தீவிர தேசியவாத மையம் சென்னை, அதுவும் தப்பு. இந்த பல்கலைக்கழக சட்டம் 1904ங்கிறது வந்து யாருக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னா கர்சன் பிரபுக்கு தான் பொருத்தமாக இருக்கும். விடிவெள்ளி கழகம்ங்கிறது வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி. தீவிர தேசியவாத மையம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா பூனா தான். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கல்கத்தாவில் அணுசீலன் சமிதியை நிறுவியவர் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஜதீந்திரநாத் பானர்ஜி அண்ட் பரீந்தர் குமார் கோஷ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், 1905 அக்டோபர் 16 துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டது. கரெக்டு. மேற்படி நாளில் வங்காளம் முறைப்படி இரண்டு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. அதுவும் சரி. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஷின், வஉசி சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். அது கரெக்டு. இந்திய கடற்கரையில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையை அவர் எதிர்த்தார். அதுவும் கரெக்டு. வந்து ஆப்ஷன் ஏ. கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஷின், சுப்பிரமணிய பாரதி குறித்த பின்வரும் எந்த கூற்று தவறானது? எந்த கூற்று தவறானது அப்படின்னா பாரதி சுதேசமித்திரன் இதன் துணை ஆசிரியராக இருந்தார். கரெக்டு. பாரதி திலகரின் டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்தார். அதுவும் கரெக்டு. பாரதியின் குருமணி சுவாமி விவேகானந்தர், அது வந்து தவறு. பாரதியின் குருமணி வந்து யாருன்னா அந்த சகோதரி நிவேதிதைன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க தான். ஸோ இது வந்து தவறு. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அவ்வளோதான், கொஷின் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ புக் பேக் கொஷின்ஸ் வந்து இவ்வளோதான். தேங்க்யூ.